ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேகமாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து பையனுக்கு வந்து நைட்டுக்கும் காலைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கும் சப்பாத்தி செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டு தக்காளி தொக்குக்கு பெருஞ்சீரகம் பூண்டு பொடியாக கட் பண்ணி தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நிறையா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக வந்து கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா சுண்டை ஊறுகாய் பதம் மாரி நல்லா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா தம்பி ஃபேமிலி கூட வந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டு 8 மணிக்கெலாம் கார் வந்துடும், அதுக்குள்ளே சீக்கிரமாக ரெடி ஆகும்னு சொன்னாங்களா. அவசரமாக டீ போட்டு உட்காந்து கூட குடிக்கல, அப்படியே நின்றுக்கிட்டே டீ சாப்பிட்டுட்டே சப்பாத்தி போட்டுட்டு தக்காளி குருமா தக்காளி ஊறுகான்னு கூட சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ரெடி பண்ணி பையனுக்கு வச்சுட்டு எனக்கு ஒரு 3 சப்பாத்தி டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பணும். இது வந்து 3வது பயணம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரெயினில் போனேன், செகண்ட் டைம் வந்து பஸ்ஸில் போனேன். இந்த டைம் வந்து காரில் போகிறோம் தம்பி ஃபேமிலி கூட. ஜாலியாக இருந்தது. முருகர்கிட்ட வேண்டிகிட்டு தம்பி பொண்ணை மடியில் வச்சுட்டு அப்பனே முருகா நல்லபடியாக ஒன்று தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கார் பயணம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். வழியில் வந்து ஒரு நெல்லை கருப்பட்டி காஃபி கிடந்து, அது என்ன ஊருன்னு தெரியல. மிட் நைட்டெல்லாம் தாண்டிடுச்சு. அதுக்கு அப்போ வந்து விடிய காலைல நேரம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து எல்லோரும் ஒரு டீ சாப்பிட்டு டிரைவரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விட்டுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு தம்பி பொண்ணு வந்து அந்த கடையில் ஒரு சுத்திர முட்டாய் இருந்ததா, அந்த முட்டையை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நூலில் வச்சு நம்மளாம் சின்ன வயசில் சுற்றி விளையாடும்போது சுத்திர முட்டாய் அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே திருச்செந்தூர் நெருங்கிட்டே இருந்தோம். வழியிலலாம் நிறைய அந்த தூத்துக்குடி வந்தோடனே நிறைய அந்த காற்றாலை விண்வில் சொல்லுவாங்களே, நிறைய எங்கே பார்த்தாலும் இருந்தது. அதெல்லாம் பசங்க நல்லா சந்தோஷமாக அழகாக பார்த்துட்டு வந்தாங்க. வழி ஃபுல்லாக நிறையா மயில் நல்லா அழகாக பெருசு நீளமான தொகையை வச்சுட்டு ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. நான் தம்பி பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். தம்பி ஒய்ஃபு அக்காலாம் நல்லா டயர்டாக தூங்கிட்டு வந்தாங்க. இந்த வீடியோலாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கோயில் போகிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்தது. சாமி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது வரைக்கும் பாருங்கள் தூரமாக மயில் அழகாக. அது வீடியோ எடுக்கிறதுல ஒரு லாரி வந்து பாஸ் ஆகிடுச்சு. வேலவன் வித்யாலயாண்டுக்குலாம் அதுக்கு முன்னாடி நின்றுது மயில். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சோகம். அது வந்து அடுத்து பார்ட் 2வாக போடுறேன். ஒன்றும் இல்லை, நாங்கள் திரும்பி வரும்போது எங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கார் ஆக்சிடெண்ட்டு. முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா தான் வேண்டிட்டு வந்தோம். ஏதோ ரொம்ப பெரிய ஆபத்து இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லையாகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பேசலாம்.